Hi students, welcome to Time Institute. Time Instituteல பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் கனெக்ட் பண்ண போகிறோம். இட்ஸ் அ பேன் இந்தியா ப்ரோக்ராம். இந்தியா பூரா அட் அ டைம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எழுத போகிறாங்க. இது யாரெல்லாம் எழுத போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 5 to class 10 கேன் ரைட் திஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, இதுக்கு வந்து எந்த விதமான ஃபீஸ் இல்லை. இட் இஸ் அ டோட்டலி ஃப்ரீ எக்ஸாமினேஷன். இது எழுதணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கீழே இருந்த லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்க் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா நீ கேன் ரிஜிஸ்டர். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதும் உங்களோட மெயில் ஐடிக்கு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், பாஸ்வேர்ட், அப்புறம் ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட், ஏன்னா நீங்கள் மெயின் எக்ஸாம் எழுதும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அதனால மாடல் டெஸ்ட் வரும். மாடல் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நம்பரும் உங்கள் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் ரைட் தி எக்ஸாமினேஷன். ஓகே, இது எப்போ சார் எழுதலாம், ஏதாவது பர்டிகுலராக டேட் டைம் இருக்குன்னா என்னைக்கு வேணாலும் நீங்கள் இந்த மாடல் டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ மார்க் டெஸ்ட்டில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் மெயின் எக்ஸாம், தட் இஸ் December 5 அன்னைக்கு எழுத போகிறீங்க. ஆஃப்கோர்ஸ் 2 ஸ்லாட் இருக்குது. 11 மணிக்கு வேணாலும் எழுதலாம், 2 o'clock வேணாலும் எழுதலாம். த டியூரேஷன் ஆஃப் திஸ் எக்ஸாம் இஸ் அபவுட் 90 minutes. 90 நிமிஷத்தில் இந்த எக்ஸாம் முடிக்கணும். ஸோ இதுதான் மெயின் டெஸ்ட் மட்டும் தான் December 5. இந்த மாடல் டெஸ்ட் எப்போ வேணாலும் எழுதலாம். சரி, இது யாரெல்லாம் எழுதலாம்? 5th-லேருந்து 10th வரைக்கும் எழுதலாம், ஆல்ரெடி சொல்லியாச்சு. 5th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு என்ன சார் சிலபஸ்? 5th ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸ், மேத் அண்ட் ரீசனிங் 3 சப்ஜெக்ட்லேருந்து 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. Totally will be answering for 60 questions, right? As far as 6 to 10 is concerned, physics, chemistry, math and reasoning இருக்கும். டோட்டலாக சப்ஜெக்ட்டுக்கு 20 கொஷின்ஸ் அப்படின்னா 80 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுவீங்க. 90 minutes கொடுப்பாங்க. யுவர் மார்க் வில் பி பேஸ்ட் ஆன் தட். ஓகே, 80க்கு என்ன அப்படிங்கிறது உங்கள் ஸ்கோர். இது இந்தியா பூரா நடக்கிறதால உங்களுக்கு நேஷனல் லெவல் ரேங்கிங் கிடைக்க போகுது. சார், இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரீசனிங் அப்படிங்கிறது காமர்ஸ் தான் 11th 12th எழுத போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம் அப்படின்னா காமர்ஸ் பசங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிபிடி பண்ணுறதுக்கு, கிளாட் பண்ணுறதுக்கு, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் எழுதுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீசனிங் இருக்கிறதால. அண்ட் இதில் நேஷனல் லெவல் ரேங்கிங் மட்டும் இல்லாமல் சிட்டி வைஸ் ரேங்கிங்கும் கிடைக்க போகுது. இந்தியா பூரா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் நம்ம ரேங்க் என்ன, நம்ம சிட்டியில் நம்ம ரேங்க் என்ன அப்படிங்கிற 2 விஷயம் கிடைக்குது. இதோட ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் என்ன, நாலேஜ் லெவல் என்ன, அப்ளிகேஷன் லெவல் என்ன, நம்பர் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, நம்பர் ஸ்கில்ஸ் என்ன அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்டோட அனாலிசிஸ் கிடைக்கும். இன்னொரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இஸ் தட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் வில் பி கெட்டிங் அ பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட், பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட். மோரோவர் சிட்டியில் ஃபஸ்ட்டு வர குழந்தைக்கு, ஸ்டாண்டர்ட் வைஸ் ஃபஸ்ட்டு வர குழந்தைங்களுக்கு வில் பி கெட்டிங் 3000 rupees as கேஷ் ப்ரைஸ், செகண்டுக்கு 2000 அண்ட் தேர்டுக்கு 1000 rupees கிடைக்க போகுது. ஸோ தீஸ் ஆர் திங். நீங்கள் மட்டும் இந்த எக்ஸாம் எழுதாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் 5லேருந்து 10 இருக்காங்களோ அவங்களையும் ஒரு வாட்டி எழுத சொல்லுங்கள். ஸோ இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாமினேஷன். ஐ ஹோப் யூல் டேக். அண்ட் ஒன் மோர் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு என்னன்னா, நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் மாடல் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் யூ வில் பி கிவன் 120 minutes ஆஃப் வீடியோ. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத் அண்ட் ரீசனிங் சப்ஜெக்டை கவர் பண்ணுற மாதிரி 120 minute வீடியோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கேரியர் பிளானிங் 12th முடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னு முடிக்காமல் இப்போ இந்த எக்ஸாம் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் யூ வில் கெட் அ ஃப்ரீ வீடியோ அபவுட் கேரியர் பிளானிங். ஓகே, என்னென்ன கேரியர்ஸ் எடுக்கணும், அதுக்கு எப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணணும், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டேக்கிங் திஸ் கேரியர், எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் வரும். ரைட்? ஸோ இது யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்களுக்குலாம் தீஸ் ஆர் யுவர் ஆடட் அட்வான்டேஜஸ். Right? Hope you'll be writing this exam. Not only you, please ask all your friends to write this examination. Right? All the best, guys, especially class 5 to 10. Thank you.